விருத்தாசலம் அருகே ரயிலில் இருந்து தவறி கீழே விழுந்த இளைஞர் ரயில் மேம்பாலத்தின் அடியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த நபர் யார் என்பது குறித்து விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ரயில்வே போலீசாருக்கு சாத்துக்குடல் கிராமத்தின் அருகே ரயில்வே மேம்பாலத்தின் அடியில் இளைஞர் ஒருவர் ரத்த காயங்களுடன் சடலமாக கிடப்பதாக தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் விரைந்து சென்ற விருத்தாசலம் ரயில்வே போலீசார் உயிரிழந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் முதற்கட்ட விசாரணையில் நேற்று இரவு சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரை செல்லும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து சம்பந்தப்பட்ட இளைஞர் தவறி கீழே விழுந்து உயிரிழந்திருக்கலாம் எனவும் உயிரிழந்த இளைஞர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என ரயில்வே போலீசார் கூறுகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட நபரின் பெயர் மற்றும் ஊர் உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து வருகின்றனர். ஆம்பூர் அருகே ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து வடமாநில இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற விரைவு ரயிலில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் சோம்நாத் சோரன் என்பவர் பயணம் செய்துள்ளார். அப்போது ரயில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கன்னிகாபுரம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு ரயில் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழப்புகள் ஏற்படுவது தொடர் கதையாகி வருவதால் ரயில்வே நிர்வாகம் ரயிலில் பயணம் செய்பவர்கள் மது அருந்துவிட்டு படிக்கட்டில் நின்று பயணம் செய்கின்றனரா என்பதை கண்டறிந்து ரயில் விபத்துகளை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவிநாசி அருகே இடி தாக்கியதில் சினையுடன் இருந்த பசுக்களும் கறவை பசுவும் இருந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பலத்த இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதில் அவிநாசி அடுத்த புலிபார் ஊராட்சிக்குட்பட்ட பொன்னைக்கவுண்டன் புதூரில் உள்ள தொட்டியின் தோட்டத்தை சேர்ந்த 70 வயது விவசாயி முருகேஷ் என்பவரது தோட்டத்தில் மாட்டுக் கொட்டகையில் கட்டப்பட்டிருந்த 3 பசுக்கள் மீது பலத்த இடி இறங்கியது. இதனால் சினையுடன் இருந்த 2 பசுக்கள் மற்றும் ஒரு கறவை மாடு உட்பட 3 பசுக்களும் துடிதுடித்து பலியாக்கின. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற சேயூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் கார்த்திகேயன் இறந்த பசுமாடுகளை பிரேத பரிசோதனை செய்தார். அதன் பிறகு 3 பசுமாடுகளும் முருகேசனின் விவசாய பூமியிலேயே குழி தோண்டி பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் புதைக்கப்பட்டது. இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 2,50,000 எனவும் கறவை மாட்டின் மூலம் பால் கறந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்ததாகவும் தற்பொழுது இடி தாக்கியதில் மாடு இறந்துவிட்டதால் தனது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தனக்கு உரிய இழப்பீடு பெற்றுத்தர விவசாயி கேட்டுக் கொண்டார். மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் கார் சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளாகி தலைக்குப்புற கவிழ்ந்து கிடப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை பொன்மேனி பகுதியைச் சேர்ந்த சாகுல் ஹமீது என்பவர் தனியார் டாக்ஸி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போன்று பணி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சென்டர் மீடியனில் மோதியதில் கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் சாகுல் ஹமீதை பத்திரமாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து மதுரை கரிமேடு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாகில் ஹமீதியிடம் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து கவிழ்ந்துள்ள காரை மீட்பு வாகனம் கொண்டு மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். பழனி அருகே வாடிப்பட்டியில் உரிய அனுமதியின்றி ரேக்லா பந்தயம் நடைபெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் சித்திரை மாதத்தின் வைகாசி மாதம் 7ஆம் நாளான கடைசி கிரிவலத்தை முன்னிட்டு பழனி உடுமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ரேக்லா வண்டியில் பழனி கோவிலுக்கு கிரிவலம் சென்றனர். கிரிவலம் சென்று வழிபாடு முடித்துவிட்டு மீண்டும் ஊர்களுக்கு திரும்பினர். அப்போது பழனி உடுமலை நெடுஞ்சாலையில் உள்ள வாடிப்பட்டி அருகே ரேக்லா வண்டிகள் சென்றபோது அவர்களுக்குள் திடீரென பந்தயம் நடத்தினர். திடீரென நடத்தப்பட்ட ரேக்லா பந்தயத்தால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கால்நடை பராமரிப்பு உதவி இயக்குநர் முருகன், வட்டாட்சியர் சக்திவேலன், காவல்துறை ஆய்வாளர் மணிமாறன் ஆகியோர் தலைமையிலான அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது அங்கிருந்த மாட்டு வண்டி உரிமையாளர்களை தடுத்து எச்சரித்தனர். எவ்வித முன்னெச்சரிக்கை பணிகளும் மேற்கொள்ளாமல் பழனி உடுமலை நெடுஞ்சாலையில் வாகனங்கள் சென்று வரும் நிலையில் ரேக்லா பந்தயம் நடத்திய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.